வணக்கம். இந்த வீடியோல டேஸ் ஆஃப் த வீக் எப்படி வந்து இங்கிலீஷ்ல கரெக்ட்டான ப்ரொனன்சியேஷனோட சொல்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நானு சொல்லி தரும்போது நீங்க முதல்ல கேளுங்க. லிசன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அதுக்கப்புறமா நீங்க ரிப்பீட்டடா வந்து நீங்க திருப்பி கேட்டு நீங்க அப்போ வந்து நீங்க சொல்லி பாருங்க. சரிங்களா? ஆனா ஃபர்ஸ்ட்டு கேளுங்க. இப்ப பாருங்க, மண்டே அப்படின்னு இருக்கு. இப்ப நான் கீழ வந்து எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து ஃபோனமிக் டிரான்ஸ்கிரிப்ஷனோட ஈஸி ஃபார்மேட். அதாவது நீங்க ரொம்ப குழப்பிக்க தேவையில்ல. அதாவது சவுண்ட்ஸ் இருக்குல்ல, ஃபோனீம்ஸ்ன்றது சவுண்ட்ஸ். அந்த சவுண்ட்ஸ் வந்து ஈஸியா எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்றதுன்றது. இந்த டிஇஐன்னு முடியுது பார்த்தீங்களா? இந்த டே அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்ல. புரியறதுக்காக வச்சிருக்கேன். இப்போ மண்டே, மண்டே ஓகேங்களா? அடுத்தது டியூஸ்டே, டியூஸ்டே. அடுத்தது வெட்னஸ்டே, வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. பட் இதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ரொனன்சியேஷன். வெட்னஸ்டே. ஏன்னா வெட்னஸ்டேன்னு சொல்லி சொல்லி பழகிட்டோம் நம்போ. வெட்னஸ்டே. டபிள்யூஇஎன்இசட் வருதுங்கல்ல? இஸி. வெட்னஸ்டே, வெட்னஸ்டே. நெக்ஸ்ட் தர்ஸ்டே. பாருங்க சில பேர் வந்து தேர்ஸ்டே அப்படி சொல்லுவாங்க. அது வந்து அந்த மாரி சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அது ஸ்டாண்டர்ட் கிடையாது. அது கரெக்ட் கிடையாது. இட்ஸ் தர்ஸ்டே. நாட் தேர்ஸ்டே. ஓகேவா? தர்ஸ்டே. அடுத்தது ஃப்ரைடே, ஃப்ரைடே. அடுத்தது பார்த்தீங்களா? சாட் அந்த டியூஆர்ஆர் சவுண்டு வராது. சரிங்களா? சாட்டர்டே, சாட்டர்டே, சாட்டர்டே. கடைசியா சண்டே. இப்ப நம்ம திருப்பி சொல்லி பார்க்கலாமா? மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. ஈஸியா இருக்குல்ல? நீங்க வந்து இத பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா வந்துரும். ஃபர்ஸ்ட்டு கேட்கும்போது லிசன் பண்ணுங்க நல்லா. நல்லா லிசன் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துரும். வெரி சிம்பிள். Thank you for watching and subscribing. I'll meet you in the next video. Bye bye.